தமிழர்களுக்கு வணக்கம். இலங்கை தேசிய உதைபந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட மன்னார் மாணவன் குவியும் பாராட்டுகள். கொத்துச் சண்டை போட்டியில் சாதித்து காட்டிய தமிழ் மாணவன். மன்னார் பகுதியை சேர்ந்த கிதுஷன் என்ற பாடசாலை மாணவன் இலங்கை தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்த மாணவனுக்கு பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் குறித்த பாடசாலை மாணவன் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையில் கல்வி கற்று வந்திருந்த நிலையில் 17 வயதுக்கு உட்பட்ட உதைபந்தாட்ட அணியில் பங்கு பற்றிய வேளையில் இந்த மாணவன் இலங்கை தேசிய உதைபந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மன்னார் புனித சவேரியார் தேசிய ஆண்கள் பாடசாலையில் இருந்து பல வீராங்கனைகள் இவ்வாறு இலங்கை தேசிய அணிவுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த இடத்தில் குறித்த மாணவன் 7வது வீரனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து கிதுஷன் என்ற குறித்த மாணவனுக்கு பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு ஒரே பாடசாலையை சேர்ந்து 7 மாணவர்கள் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளமையானது பாராட்டக்கூடிய இடத்தில் இருக்கின்ற வகையில் இந்த மாணவன் 7வது முறையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை பாராட்டக்கூடிய வகையிலே இருந்து வருகின்றது. வட மாகாண ரீதியில் இடம்பெற்ற குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பற்றிய மடு கல்வி வலயத்தை சேர்ந்த மாணவன் ஒருவன் சாதனை படைத்துள்ளார். அந்த வகையில் குறித்த மாணவன் இந்த குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பற்றியதை அடுத்து 1ஆம் இடத்தினை பெற்று வெற்றியை தனதாக்கி கொண்டுள்ளார். அந்த வகையில் இந்த மாணவனுக்கு பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். வடக்கு மாகாண பாடசாலை ரீதியில் 20 வயது பிரிவை சேர்ந்த குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பற்றிய பெரிய பண்டி விரிச்சான் மகா வித்தியாலயத்தை சேர்ந்த மாணவன் விஜிதன் கபிலன் 1ஆம் இடத்தினை பெற்று இந்த வெற்றியினை பெற்றுள்ளார். கடந்த 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் முல்லைத்தீவில் இடம்பெற்ற இந்த குத்துச்சண்டை போட்டியிலே பல பாடசாலை மாணவர்களை சேர்ந்தவர்கள் பங்கு பற்றி இருந்த போதும் இந்த மாணவன் வெற்றி பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது மாகாண மட்ட பாடசாலை ரீதியாக மெய்வல்லுநர் போட்டி இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய இலங்கையை சேர்ந்த தமிழ் மாணவர்கள் படித்து வருகின்ற சாதனையானது பல தரப்பட்ட மாணவர்களுக்கு பெருமை சேர்த்துக் கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இவ்வாறு விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செலுத்தி தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற மாணவர்கள் தொடர்பில் நாங்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுது இவர்கள் போன்ற எதிர்காலத்தில் வளரவிருக்கும் மாணவர்களும் செயற்படுவதற்கான ஒரு ஊண்டுகோலாக அமையும் என்பதை பொருட்காட்டிய இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து இந்த மாணவர்கள் தொடர்பில் தெரியப்படுத்துகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த விளையாட்டுத் துறையை தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கடினங்களை எதிர்கொள்ளும் வலிமையானது மனதளவிலும் உடல் அளவிலும் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சாதனை படித்து வருகின்ற மாணவர்களுக்கு பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதன் ஊடாக அவர்கள் இவ்வாறான துறைகளில் தங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த 2 மாணவர்களுக்கும் பல தரப்பிலும் இருந்து தங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.